ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, அதே மாதிரி அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் உலகில் மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேல் நாட்டுக்கு மேலே காட்டக்கூடிய ஒரு அக்கறை, அந்த நாடு செய்கிற அத்தனையுமே நியாயமானதானோ, ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல் செய்யக்கூடிய அதே விஷயத்தை இன்னொரு நாடு செய்தால் அது மொத்த உலகத்துக்குமே எதிரானது அப்படிங்கிற மாதிரி இந்த மேற்கண்ட நாடுகள் காட்டக்கூடிய பாரபட்சம் தான் ஒருவேளை மூணாவது உலக போர் நடக்க மெயின் ரீசனாக இருக்கலாம். எத்தனை வருஷங்களா பாலஸ்தீனத்துக்கு மேலே இஸ்ரேல் கட்டவிழ்த்து விட்டிருக்கிற அட்டூழியத்தை கண்டுக்காமல் இருக்கக்கூடிய இந்த நாடுகள் தற்போது இஸ்ரேலை ஈரான் அடிக்க ஆரம்பித்ததும் மொத்த தவறுமே ஈரான் பக்கம் இருக்கிற மாதிரியே காட்டி ஈரானை மிரட்டுறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்து ஈரானை அடிக்க வச்சிருக்கு. இந்த மோதல், இந்த போர் மூன்றாவது உலக போரை நோக்கி அழைத்து செல்லுமா? ஏன்னா எப்பவும் போல இல்லாமல் இப்போ நடந்துட்டு இருக்கிற போரை மொத்த அரபு நாடுகளுமே இஸ்ரேலை கண்டிச்சிருக்காங்க. அதே போல ஈரானுக்கு ஆதரவாக சைனா, துருக்கி போன்ற நாடுகள் களத்தில் இறங்க வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. ஒருவேளை உலக போர் நடந்தா இஸ்ரேல் ஈரானை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுடைய நிலைப்பாடு என்ன? இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன் இஸ்ரேல் எப்பவுமே இப்படி நடந்துட்டு இருக்கு? ஏன் அரபு நாடுகள் ஒன்று சேராம இருக்காங்க? மிடில் ஈஸ்டோடைய ஃபியூச்சரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மை நேம் இஸ் ரஜு. திஸ் இஸ் ஈவினிங் டிராப்ஸ். வெல்கம் டு ஈவினிங் டிராப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். லாஸ்ட் 4 டேஸா இஸ்ரேலை ஈரான் அடிச்சு துவைச்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஈரானும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இஸ்ரேலை அடிச்சிட்டு இருக்கு. இந்த ரெண்டு நாட்டோட போர்களுக்கு மத்தியில் வல்லரசு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஈரானுடைய அண்டை நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் அதே மாதிரி இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் போற முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு விரும்புறதா செய்திகள் ஒரு பக்கம் வெளியாயிட்டு இருக்கு. இப்படி சொல்லப்படுற ஒரு செய்தியில எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது சரியா தெரியல. காரணம் என்னன்னா, பேச்சுவார்த்தை மூலம் உடனே போற முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிற நாடுகள் தன்னுடைய தரப்பிலிருந்து நடத்தப்படக்கூடிய தாக்குதலை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துவாங்க இல்லையா? ஆனா இங்க ரெண்டு நாடுகளுமே போரை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர நிறுத்துற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த மோதலை தடுத்து நிறுத்த மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முயற்சிகள் பலிக்குமா? கனடாவில் நடந்துட்டு இருந்த G7 மாநாட்டினுடைய தீமை இந்த ஒரு விஷயத்தினால மாற்றிருக்காங்க. அங்கே பேச வச்சிருந்த தீம் என்ன அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதே மாதிரி அமெரிக்கா விதிச்ச வரிகளை பற்றி தான் பேச்சுவார்த்தை நடைபெற இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் மோதலை பற்றி முக்கியமாக பேச தீர்மானிச்சு அதை பற்றி பேசுகிற மாதிரி தான் தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த G7 மாநாட்டுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கனடா பிரதமர் மார்க் கார்னோவை இந்த மாநாட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சந்தித்து பேசியிருந்தார். ஒருவேளை அவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம், நமக்கு இஸ்ரேல் ஈரான் விஷயம்தான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு, அதனால அதை பற்றி நாம் பேசி அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு பதற்றத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அதோடு இது ஒரு கண் துடைப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த பிரிட்டிஷ் இஸ்ரேலுக்கு பல ஆயுதங்களை கொடுத்து ஈரானை அடிக்க வச்சிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நாம் ரெண்டாவது பார்க்கலாம். இப்படி இவங்க மாநாட்டில் பேசினாலும் இஸ்ரேல் ஈரானுக்கு மீதான தாக்குதலை அதிகமாகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஈரானும் ஏவுகணைகளால் டெல் அவீவ் மற்றும் ஹைபா போன்ற இஸ்ரேலிய சிட்டிகளையும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடு இஸ்ரேல் என்ன செய்திருக்கு அப்படின்னா, ஈரானில் அமைஞ்சிருக்கிற இராணுவ கட்டமைப்பு பகுதிகளுக்கு பக்கத்தில் போகாதீங்க அப்படின்னு ஈரான் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன நம்பிக்கையாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நிப்பாட்டினா நாங்களும் எங்களுடைய தாக்குதலை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களை இஸ்ரேல் அடித்தனால தான் நாங்கள் அவங்களை அடிச்சிட்டு இருக்கோமே தவிர நாங்களா போய் இஸ்ரேல் அடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இஸ்ரேல் என்ன நினைக்குது அப்படின்னா, அவங்களுடைய நோக்கத்தை இன்னும் அடையலை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானில் அணு ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுறதையும் அதே மாதிரி பாலிடிக்ஸ் ஏவுகணைகள் உருவாக்குறதையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்குது. அதோடு ஈரான் என்னைக்குமே தனக்கு ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்ரேல் நினைச்சிட்டு இருக்கு. இதில் அமெரிக்காவுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, மறைமுகமாக ஒன்று இருக்குது, நேரடியாக ஒன்று இருக்குது. அப்படி தான் சொல்லணும். நேரடியான விஷயம் என்ன அப்படின்னா,
ட்ரம்ப் போகிற பக்கமெல்லாம் நான் நினச்சா எந்த நாடுகளுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னால் தீர்த்து வைக்க முடியும், எவ்வளோ பெரிய போர் நடந்தாலும் என்னால் அதை ஒரே நாளில் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு ஜம்பம் அடிச்சுட்டே நடக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை என்ன அப்படின்னா, மறைமுகமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கறது, அவங்களுக்கு பணத்தை வாரி இறைச்சி ஈரானை அடிக்க வைக்கிறது அப்படின்னு நிறைய சப்போர்ட்டுகள் அமெரிக்கா மறைமுகமாக பண்ணிட்டு இருக்கு. இந்த ஈரான் இஸ்ரேல் போரிலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் அடி வாங்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஈரான் தான் அடி வாங்கிட்டு இருக்கு. ஆனால் அடி கொடுத்துட்டு இருக்கிறது யாரு? இஸ்ரேல். அப்போ யாரை நிப்பாட்ட சொல்லணும்? இஸ்ரேலை தானே நிப்பாட்ட சொல்லணும். ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா ஈரானை நிப்பாட்ட சொல்லுது. டேய், இது எங்கே உள்ள நியாயண்டா இது? அதே மாதிரி ட்ரம்ப் ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்கிறார், அதுக்கு பேர் ட்ரூத். அதில் போடுறாரு, ரொம்ப சிம்பிளாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நடக்கக்கூடிய போரை உடனே என்னால் முடிவுக்கெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இது வரைக்கும் அவர் ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது ஒரு பக்கம் மறைமுகமாக இஸ்ரேலை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அடிங்கடா அடிங்கடா ஈரானை கொளுத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறது, மற்றொரு பக்கம் அறிக்கை மேலே அறிக்கையை விட்டு உலக மக்களை ஏமாத்துறது. ஆனால் அமெரிக்கா பற்றி ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு அமெரிக்கா நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஈரானுடைய அணுசக்தி ஒப்பந்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி கடுமையான விமர்சனத்தை ஈரான் பொது வெளியில் வச்சிருக்கு. ஆனால் நாங்கள் எதுலையும் தலையிடலை அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கண்காணிக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேலை அடிக்க போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே ட்ரம்புக்கு நல்லாவே தெரியும். இதை யார் கூப்பிட்டு சொல்லியிருக்கார் அப்படின்னா, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ட்ரம்புக்கு சொல்லியிருக்கார். ட்ரம்ப் நினச்சிருந்தா நேரடியாகவே நெதன்யாவுக்கு ஃபோனை போட்டு, டேய் தம்பி ஈரான் எல்லாம் அடிக்க வேண்டாம்டா நிறுத்துங்கடா அப்படின்னு சொன்னால் அவர் நிறுத்தியிருப்பார். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா ட்ரம்புக்கும் நெதன்யாவுக்கும் அவ்வளோ கூட்டாளியாக இருக்கும்போது அவர் ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் கேட்க மாட்டாங்களா? ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்க தானே. ஆனால் இவங்க எல்லாமே வேறு மாதிரி பேசிக்கிட்டு வெளியில் என்ன சொல்கிறது அப்படின்னா, நாங்கள் உலக நாடுகளுடைய நன்மை தான் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது. இதுதான் அமெரிக்காவுடைய நிலைப்பாடுன்னா, ஐரோப்பாவுடைய நிலைப்பாடு இன்னும் வேறு மாதிரி இருக்குது. இவங்க முதல்ல பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி அடிக்கும்போது இஸ்ரேல்கிட்ட நீ அடிக்காத அப்படின்னு சொல்லாமல் ஈரான்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பதில் தாக்குதலில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கோமாளித்தனமாக இருக்குது பாருங்களேன். அடுத்தது தங்களை ரொம்ப நல்லவ மாதிரியே காட்டிக்கிறதுக்கு உடனே ஒரு அறிக்கையை விட்டு ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்கி மத்திய கிழக்கில் பதட்டம் இருக்கக்கூடிய சூழலை தணிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி, பிரான்ஸ், அதே மாதிரி பிரிட்டன்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி அறிக்கை விட்டு என்னமோ அவங்க ஈரான் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியே காட்ட முயற்சி செய்கிறாங்க. அதே மாதிரி ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோகன் வாட்ஃபுல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதாவது ஐரோப்பா ஒன்றியத்துக்கு ஈரான் அச்சுறுத்தலாக இருக்காது அப்படின்னு ஈரான் நிரூபித்தா மட்டும்தான் இங்கே அமைதி சாத்தியமாகும், அப்படி இல்லைன்னா அமைதிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். மிடில் ஈஸ்டில் அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே ஈரான் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், நாங்கள் இந்த போர்லெல்லாம் பங்கெடுக்கலாம் மாட்டோம், ஆனால் இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா பிரான்ஸ் வேற எதை பற்றியுமே யோசிக்காது, நாங்கள் இஸ்ரேலை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விட்டுட்டு கடைசியாக ஒப்புக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரெண்டு நாடுகளுமே தாக்குதலை நிறுத்துங்க, ஆனால் இது அறிக்கைன்னு சொல்கிறத விட ஈரானுக்கு விட்ட ஒரு மிரட்டல் தான் சொல்லணும். இதில் பிரிட்டன் ஒருபடி மேலே போய் என்ன செய்திருக்கு அப்படின்னா, மத்திய கிழக்குக்கு கூடுதலாக போர் விமானங்கள் அனுப்பி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசின ஸ்டாமர், டைஃபூன் விமானங்களை அதே மாதிரி வானில் இருந்தபடியே விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானத்தையும் எங்கே அனுப்பியிருக்கார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒரு அனுப்பியிருக்கிறார். அவர் அதை உறுதி பண்ணியிருக்கார். மத்திய கிழக்குன்னு பொதுவாக சொன்னாலும் இது இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டவை அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை. இது இஸ்ரேலுக்கு கூடுதலான பாதுகாப்பையும் தெம்பையும் வழங்கியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதில் அரபு நாடுகளுடைய பாடு தான் ரொம்ப திட்டாட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போன மாதம்தான் சவுதி அரேபியா அதே மாதிரி சில வளைகுடா நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருந்தார். அவர் வந்துட்டு போன ஒரே மாதத்தில் மத்திய கிழக்கில் ஒரு புதிய போர் சூழல் உருவாகி இருக்குது அப்படிங்கிறது அவங்கள எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதை அவங்களால நம்பவும் முடியல. ஆனால் இதுக்கு முன்னாடி இல்லாதது மாதிரி இப்போ எல்லா அரபு நாடுகளும் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஈரானுக்கு மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தின உடனே தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மிக வலிமையான கருத்தை பதிவு செஞ்சிருக்கு. சவுதி அரேபியா என்ன சொல்லியிருந்து அப்படின்னா, எங்களுடைய சகோதர நாடான ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்மூடித்தனமான தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த அரபு கண்ட்ரிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டி எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே முதலீடுகள் பண்ணப்பட்டிருக்கு. ஐரோப்பியன் கண்ட்ரிஸு அதேமாதிரி அமெரிக்காவை நம்பி தான் அவங்களோட எண்ணெய் வளங்களே இருக்குது. இந்த நாடுகளுக்கு தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணப்படுது. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுடைய மொத்த பொருளாதாரமுமே பாதிக்கப்படும். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஐரோப்பா கண்ட்ரியும் சரி அதே மாதிரி அமெரிக்காவை எதிர்த்து பெரிய விஷயங்களை இந்த கண்ட்ரிகளால் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அதுக்கு உதாரணமாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, ஒருவேளை ஈரான் இங்கே எங்கேயாவது இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை தொட்டாலே போதும், லைட்டாக தொட்டாலே போதும், அவ்வளோதான் முடிஞ்சது. மொத்த அரேபிய கண்ட்ரிகளுமே இதனால் பயங்கரமாக பாதிக்கப்படும். இப்போ இந்த போரில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இஸ்ரேலுக்கு நேரடியாக அவங்களுடைய ஆதரவு வழங்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஈரானுக்கு எந்த முஸ்லீம் நாடுமே நேரடியாக ஆதரவை தெரிவிக்கவே இல்லை. இது ஈரானுக்கு பெருத்த அடியாக தான் பார்க்கப்படும். முஸ்லீம் நாடுகள், அதாவது ஈரான் மாதிரியான நாடுகளை மேற்குலக நாடுகள் ஒரு தரம் தாழ்ந்து பார்ப்பதற்கு மெயினான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே அரசாங்கம் மட்டும் செயல்படுறது கிடையாது. இங்கே என்னென்னா தனித்தனி குரூப்புகள் அவங்க இஷ்டத்துக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் இல்லைன்னா பாம்பை எடுத்துகிட்டு போய் போடுறது. அதோடு ஒரு தன்மை என்னன்னா, அரசாங்கம் இருந்தாலும் மற்ற சில கிளர்ச்சி படையாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சில தனிப்பட்ட குரூப்புகள் இந்த மாதிரி அவங்களே ரூலை கையில் எடுத்துக்கிறதுனால நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாடுகளை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க. கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறது இந்த முஸ்லீம் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான மைனஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். அதை ஜனநாயகத்தை இல்லாமல் ஆக்கிடுது. சரி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த லைனில் நிற்குதுன்னா ரஷ்யாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், ரஷ்யா இஸ்ரேலோடைய ஈரானுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கு. ஈரானுக்கு மேலே இஸ்ரேல் நடத்தின தாக்குதலை ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதை ஒரு ரெண்டு கட்டா நிலையில் தான் அதை ஒரு ரெண்டு கட்டா நிலையில் சிக்க வச்சுருக்கு. நண்பன் அடிக்கிறானா இல்லை நண்பன்ட்டு அடி வாங்குறானா அப்படிங்கிற ஒரு நிலையில் ரஷ்யா இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கிட்டையும் அதே மாதிரி ஈரானுடைய அதிபர் மசூத் பெசகி கிட்டையும் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல்களும் வெளியே வந்திருக்கு. இஸ்ரேல் ஈரான் போரில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னன்னா, அது எப்பவும் போல நடுநிலை வகிக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு இஸ்ரேலும் வேணும், ஈரான் வேணும், ரெண்டுமே இந்தியாவுடைய நட்பு நாடுகள். அது அந்த ஒரு கொள்கையை தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நாம் நம்பலாம். அதே மாதிரி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்க இருந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை உடனே ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுனதா சொல்லப்படுது. சீனாவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாகவே யாருக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இஸ்ரேலுக்கு உடனே கண்டனம் தெரிவித்தாங்க. உடனே உங்களுடைய போர் நடவடிக்கை எல்லாமே நிறுத்தணும் அப்படின்னு இஸ்ரேலை வலியுறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சர்வதேச அமைப்புகள் எல்லாமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கும்போது இஸ்ரேலுடைய இந்த போர் நடவடிக்கை ஏற்கப்பட முடியாது அப்படின்னு ஒரு பஞ்ச நச்சுன்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி சமீபத்திய நாட்கள் எல்லாம் சீன ஈரானுடைய இராணுவ திட்டங்களுக்கு நல்லாவே உதவி பண்ணியிருக்காங்க. அதிக காசெல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு பெரிய போர் வெடிச்சா என்னவாகும்? இப்படித்தான் மாறி மாறி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது ஒரு கட்டத்தில் எல்லாருடைய கட்டுப்பாட்டை மீறி மிகப்பெரிய போராக உருவாக வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த மிடில் ஈஸ்டில் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்குறதுக்கான ஒரு வழியாக கூட இது இருக்கலாம். ஆனால் அப்படி நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு பல தலைவர்கள் முயற்சி செய்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா லெபனானுடைய ஹஸ்புல்லா, ஈராக்கில் உள்ள ஈரானுடைய ஆதரவு குரூப் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலான்னா ஈராக்குக்கு சப்போர்ட்டாக வரலாம். அதோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இராணுவ தளங்களுக்கு மேலே தாக்குதல் நடத்தி
அமெரிக்காவை இதுக்குள்ளாடி இழுக்கலாம். அப்படி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா என்ன செய்யும்? அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி இவங்க எல்லாமே சேர்ந்து ஈரானை சாம்பலாக்கிடுவாங்க. ஈரானுக்கு சப்போர்ட்டாக வர்றவங்களையும் தான். இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஈரானில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறுவாங்க. இது உள்நாட்டிலையும் சரி அண்டை நாட்டிலையும் சரி பெரிய குழப்பங்களை ஏற்படுத்த வழி செய்யும். அதே மாதிரி இது இஸ்ரேலுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் தாக்குதல் நடக்கும்போது சைரன் கேட்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. இவங்க வேலை செய்துட்டு இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டெய்லி சும்மா மாறி ஓடிட்டே இருந்தாங்கன்னா என்னாகும்? அப்போ இஸ்ரேலுக்கும் அதனால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படும். ஏன்னா ஈரானில் இருந்து வரக்கூடிய எண்ணெய்களை வாங்கக்கூடிய நாடுகள், அந்த பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் நிச்சயமாக என்ன செய்யும்? பாதிக்கப்படும். அதே மாதிரி பொதுமக்களுடைய உயிரிழப்புகளும் இதனால் அதிகமாகும். அதனால் போர் என்பது பயங்கரமான அழிவுக்குள்ளான ஒரு சக்தி. ஸோ உலக தலைவர்கள் அத்தனை பேரும் உடனடியாக களத்தில் இறங்கி இந்த ஈரான் இஸ்ரேல் போரை உடனே முடிவுக்கு கொண்டு வரணும். அதுதான் எல்லாருக்குமே உலக நாடுகள் அனைத்துக்குமே உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த விஷயமாக இருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அமைதி பெருகட்டும், மக்கள் வளம் பெறட்டும், எல்லோரும் அமைதியாக, அற்புதமாக, சந்தோஷமாக வாழட்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன்.